லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை. அன்பர்களே, பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நம்மிடம் துலங்கும் வெளிவேடத்தை போக்கவும் நற்கனிகள் தரும் நல்மரங்களாக வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசுபடிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். அகப்பார்வையை விட புறப்பார்வையே மிகவும் சிறந்தது என்று இவ்வுலகம் கருதுகிறது. இது அகத்தூய்மையை விட புறத்தூய்மைக்குத்தான் இட்டுச் செல்லும். ஆன்மீகத்தை பொறுத்த மட்டில் அகப்பார்வையே சிறந்தது மற்றும் உண்மையானது. ஆனால் புறப்பார்வை என்பது போலியானது மற்றும் உண்மைத்தன்மையற்றது. இதுதான் மனிதர்களிடத்தில் வெளிவேடம் என்னும் போலி வாழ்க்கையை தோற்றுவிக்கின்றது. பார்த்தால் ஒன்று, பார்க்கவில்லை என்றால் ஒன்று என மனிதர்களை இரட்டை வேடம் அணிய தூண்டுகிறது. ஒருவரை போலியாக புகழ்வது, வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடுவது, தவறு செய்யும் ஒருவருடன் இணங்கி போவது, தவறு செய்துவிட்டு குற்ற உணர்வின்றி வாழ்வது, எல்லாவற்றிலும் சுயநலமுடன் செயல்படுவது, மற்றவர்களின் துன்ப துயரங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது ஆகிய வெளிவேடத்திற்குரிய பண்புகளை இது உருவாக்குகின்றது. இத்தகைய பண்புகளை தன்னகத்தே கொண்டோர் நற்கனி கொடுக்கும் மரங்களாக இருக்க மாட்டார்கள். ரஷ்யா உக்ரைன் மீதும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதும் நடத்தி வரும் போர்கள் தற்போது ஒட்டுமொத்த உலகையும் அச்சுறுத்தி வருகின்றன. இத்துடன் மியான்மார், காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் இன்னும் பிற பகுதிகளில் இடம்பெற்று வரும் மோதல்களும் இந்த பயத்தை இன்னும் கூட்டி உள்ளன. ஒருபுறம் இந்த போர் குறித்து வல்லரசு நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் மிகவும் அனுதாபப்படுவதாக நீலிக்கண்ணீர் வடித்தாலும், மறுபுறம் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை விற்பனை செய்து இத்தகைய போர்களை மறைமுகமாக ஊக்குவிக்கின்றன என்பது அவர்களின் வெளிவேடத்தை தோலுரித்து காட்டுகின்றது. உலகளாவிய ஆயுத வர்த்தகத்தின் வருவாய் 2023ஆம் ஆண்டில் 63,200 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும், இது 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 4.2 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்றும் கூறியுள்ளது சிப்ரி என்றழைக்கப்படும் ஸ்டாக்ஹோம் உலக அமைதி ஆய்வு மையம். மியான்மாரில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த ஐநாவின் சிறப்பு பார்வையாளர் டோம் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கொடுஞ்செயல்களை செயல்படுத்துதல் என்ற தலைப்பில் அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அவ்வறிக்கையில் ஐநாவின் பாதுகாப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கும் ரஷ்யா, சீனா மற்றும் செர்பியா ஆகியவை பொதுமக்களை கொல்ல இராணுவ ஆட்சி குழு பயன்படுத்தும் ஆயுதங்களை வழங்கி வருகின்றன என்ற உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். ஆக இப்படி வெளிவேடம் கொண்ட சிலரின் மாபாதக செயல்களால் பெரும்பாலானோரின் வாழ்வு நிர்மூலமாக்கப்பட்டு வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இதைத்தான் கவிஞர் வாலியும் மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே என்று எழுதினார். இயேசுவும் தனது பணிவாழ்வு முழுவதும் வெளிவேடத்தையும் போலியான பக்தி முயற்சிகளையும் கடுமையாக சாடுவதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் முதலில் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா, இருவரும் குழியில் விழுவர் அல்லவா என்று நடைமுறை வாழ்விலிருந்து ஒரு நிகழ்வை எடுத்து காட்டுகின்றார். அதாவது, வெளிவேடக்காரர் ஒருவர் இன்னொரு வெளிவேடக்காரருக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்கின்றார் இயேசு. இதனை இன்னும் அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும் விதமாகத்தான், நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றார். உத்திரம் என்பது மரக்கட்டை என்று பொருள்படுகின்றது.
அதனால்தான் நமது பழைய திருவிவிலிய மொழிபெயர்ப்பில் உன் கண்ணிலுள்ள உத்திரத்தை கவனியாது என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது நமது புதிய மொழிபெயர்ப்பில் மரக்கட்டை என்று மொழிபெயர்த்துள்ளோம். மரக்கட்டை போல மிகப்பெரிய தவறு நம் பக்கம் இருக்கிறது என்பதை உணராமல் மற்றவர்களின் துரும்பு போன்ற சிறிய தவறையும் பெரிதுபடுத்தி பார்ப்பது. மேலும் மரக்கட்டை என்பது உட் என்று ஆங்கிலத்தில் அர்த்தப்படுகிறது. அதனால்தான் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாத முகத்தை உடன் ஃபேஸ் என்கின்றோம். அதாவது நான் சொல்லும் எதையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி மரக்கட்டை மாதிரி நிற்கிறாயே என்று நாம் சொல்வதுண்டு. அவ்வாறு யாரையாவது டெட் வுட் என்று குறிப்பிட்டால் அவரால் இனி எந்த பயனும் இல்லை என்று பொருள். நிறுவனங்களில் உயரதிகாரிகள் தனக்கு கீழ் பணியாற்றும் சிலரை டெட் வுட் என்று மதிப்பீடு செய்வதுண்டு. இதனை இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு நாம் புரிந்து கொள்வோம். நாட் அவுட் ஆஃப் த வுட்ஸ் என்றால் இன்னும் ஆபத்திலிருந்து அல்லது சிக்கலிலிருந்து வெளியேறவில்லை என்று பொருள். த பேஷண்ட் இஸ் நாட் அவுட் ஆஃப் த வுட்ஸ் என்றால் அவர் இன்னமும் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளிவரவில்லை என்று அர்த்தம். மேலும் த கண்ட்ரிஸ் எக்கானமி இஸ் நாட் அவுட் ஆஃப் த வுட்ஸ் என்றால் அந்த நாட்டின் பொருளாதாரம் இன்னும் நெருக்கடியில்தான் இருக்கின்றது என்று பொருள். இப்போது இயேசு கூறும் மரக்கட்டை என்ற வார்த்தையை இங்கு பொருத்தி பார்த்தால் நமக்கு உண்மை புரியும். ஆக இயேசு கூறுவது போன்று இந்த மரக்கட்டை என்பது வெளிவேடம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் அதனை ஏன் நாம் அகற்ற வேண்டும் என்ற உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்வோம். அதனால்தான் முதலாவது பகுதியின் இறுதி அறிவுரையில் வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்று மொழிகின்றார். இது மரமும் கனியும் குறித்து பேசும் இயேசுவின் வார்த்தைகளில் நல்லவர் தீயவர் குறித்த சிந்தனைகள் வெளிப்படுகின்றன. மேலும் நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் என்று கூறி மனிதர்களை இருவகையாக எடுத்து காட்டுகின்றார் இயேசு. மேலும் ஒவ்வொரு மரத்தின் கனியை கொண்டே அம்மரத்தின் தன்மையை அறிந்து கொள்வது போல மனிதரின் வாயிலிருந்து வரும் சொற்களை கொண்டே அவரின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை விளக்கும் விதமாக உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்ற ஒற்றை வரியில் ஒவ்வொரு மனிதரின் அகத்தையும் புறத்தையும் படம் பிடித்து காட்டிவிடுகிறார் இயேசு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்ற குரலில் மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆறாவரத்தை தவிர வேறொன்றுமில்லை என்கின்றார் வள்ளுவர். சமயம், அரசியல், கலை, பண்பாடு, பொருளாதாரம் என எல்லா தளங்களிலும் இன்று வெளிவேடம் தலைவிரித்தாடுவதை நம்மால் காண முடிகின்றது. அன்றாடம் நாம் மேற்கொள்ளும் உரையாடல்களின் போதே நம்மோடு உரையாடுபவர் நம்பகத்தன்மை நிறைந்தவரா அல்லது வெளிவேடம் கொண்டவரா என்பதை நம்மால் வெகு சுலபமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக இல்லற வாழ்விலும் துறவற வாழ்விலும் பல்வேறு உறவு முறிவுகளுக்கும் மனக்கசப்புகளுக்கும் விவகாரத்துகளுக்கும் துறவு வாழ்வை விட்டு வெளியேறுவதற்கும் உயிரை மாய்த்து கொள்ளும் தவறான முடிவுகளுக்கும் பிறரின் வெளிவேடமும் நம்பகத்தன்மையற்ற நிலையுமே மிக முக்கிய காரணங்களாக அமைகின்றன. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுதான் வெளிவேடத்தின் அடிநாதமாக அமைகின்றது. இதனைத்தான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டுமென்று திருவருட்பாவில் வள்ளலார் பாடுகின்றார். அன்பர்களே, இன்றைய நம் அரசியல்வாதிகளால் அதிகம் பேசப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தேர்தல் பரப்புரைகளின் போதும் அவருடைய நினைவு தினங்களை கொண்டாடும் போதும் காமராஜர் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்று சூளுரைக்கின்றனர். குறிப்பாக நம் தமிழகத்தில் காமராஜர் பிறந்த தினத்தை கல்வி தினமாக கொண்டாடி வருகின்றோம். காரணம், தான் படிக்கவில்லை என்றாலும் கூட மற்ற எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக பட்டி தொட்டியெல்லாம் கல்விக்கூடங்களை திறந்து வைத்து அனைவரும் படிக்க வழிவகை செய்தார் காமராஜர். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் அவர்தான் கொண்டு வந்தார். சுருங்க சொல்ல வேண்டுமாயின் காமராஜர் நற்கனிகள் தந்த மரம். அவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்றை இங்கே நாம் நினைவு கூர்வோம். காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய கட்சி தொண்டர்கள் சிலர் அவரை சந்தித்து, தலைவரே, நீங்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வராக செயல்படுவதாக நாடு முழுவதும் பேசிக் கொள்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு ஆளுயர வெண்கலச் சிலை ஒன்றை வைக்க முடிவு செய்து 50,000 ரூபாயை நன்கொடையாக வசூலித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தால் அதையும் இதோடு சேர்த்து விரைவில் அதற்கான பணிகளை தொடங்கிவிடலாம் என்று கூறினர். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த காமராஜர், அப்படியா, சரி சரி,
அந்த பணத்தை அப்படியே வைத்துவிட்டு செல்லுங்கள். நான் இதோடு இன்னும் 50,000 ரூபாய் சேர்த்து 1,00,000 ரூபாய்க்கு 5 கிராமங்களில் பள்ளிக்கூடங்களை திறக்கிறேன் என்று கூறினாராம். இப்படி நற்கனிகள் கொடுத்த தூய்மையான அரசியல்வாதிகளும் நம் மத்தியில் வாழ்ந்து சென்றுள்ளனர். ஆனால் இன்று நம்மை ஆளும் அரசியல் தலைவர்கள் நற்கனிகள் தரும் மரங்களாக இருக்கின்றார்களா என்றதொரு கேள்வியை நாம் எழுப்பி சிந்திப்போம். பிரியமானவர்களே, மனிதர்களிலே 2 வகையினர் இருப்பதாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர். முதல் வகையினர் கீழ்த்தரமானவர்கள். இவர்கள் எப்போதும் பிறரை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் இழிவாக குறை கூறிக்கொண்டே இருக்கும் வெளிவேடம் பூண்டவர்கள். இவர்கள் எப்போதும் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் உறவுகளுக்காக என்று வாழ்பவர்கள். ஆதாயமில்லாமல் இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இவர்களால் யாருக்கும் எப்போதும் எவ்வித பயனும் இல்லை. இரண்டாம் வகையினர் மேன்மையானவர்கள். இவர்கள் வெளிவேடம் அகற்றி நம்பகத்தன்மையுடன் வாழ்பவர்கள். எந்நேரமும் இந்த சமுதாயத்தின் உயர்வுக்காக அர்ப்பண உணர்வுடன் அயராது உழைப்பவர்கள். இந்த இரண்டாவது வகை மனிதர்களால் தான் சமுதாய மாற்றமும் சமுதாய முன்னேற்றமும் நிகழ்கின்றது. நம் தலைவர் காமராஜர் 2ஆம் வகை மனிதராக திகழ்ந்து தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக நற்கனி தரும் மரமாக வாழ்ந்தவர். அன்பர்களே, நற்கனி தரும் மரத்தை கொண்டு நல்லவர் தீயவர் என்று மனிதரை 2 வகையாக தரம் பிரித்து காட்டும் இயேசு தொடர்ந்து 2 வகை அடித்தளங்கள் குறித்தும் பேசுகின்றார். தான் சொல்பவற்றை செய்யாது தன்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என வெளிவேடம் கொண்டு கூப்பாடு போடுபவர்களை அடித்தளமில்லா மண்மீது வீடு கட்டியவருக்கும், தான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுபவரை ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே நான் நற்கனிகள் கொடுக்கும் நல்லவரா அல்லது வெளிவேடம் கொண்டு தீய கனிகள் தரும் தீயவரா என்று சிந்திப்போம். நற்கனிகள் கொடுக்கும் நல்மரங்களாக வாழ நல்ல மரங்களாவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கும் சிகிச்சை முறை மீண்டும் வழங்கப்பட்டதாகவும், முழு விழிப்புடன் இருக்கும் திருத்தந்தை அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது திருப்பீட தகவல் தொடர்புத்துறை. மார்ச் 1 சனிக்கிழமை வெளியிட்ட தகவல்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த இரவு எந்தவிதமான பிரச்சனைகளுமின்றி நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தார் என்று குறிப்பிட்டுள்ள திருப்பீட தகவல் தொடர்புத்துறையானது வெள்ளிக்கிழமை திருத்தந்தைக்கு மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டதால் செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கும் சிகிச்சை முறை வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை காலையில் உடல் இயக்க பயிற்சி முறைகள், மருத்துவமனை சிற்றாலயத்தில் ஜெபம் என தனது நாளை துவங்கிய திருத்தந்தை அவர்களுக்கு பிற்பகலில் மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. வாந்தி மற்றும் சுவாச காற்றை உள்ளிழுப்பதில் திணறல் ஏற்பட்டதால் செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு மருத்துவர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார். வடக்கு இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் மறைமாவட்டத்திற்கு புதிய ஆயராக அருள்பணி ஜான் கர்வாலோ அவர்களை நியமித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 1 சனிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி அஜ்மீர் மறைமாவட்டத்தை சார்ந்தவரும் புனித பவுல் பள்ளியின் முதல்வருமான அருள்பணி ஜான் கர்வாலோ அவர்களை அஜ்மீர் மறைமாவட்ட ஆயராக நியமித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 1969ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 அன்று உடுப்பி மறைமாவட்டத்தில் உள்ள மார்கோலியில் பிறந்தவர் புதிய ஆயர் ஜான் கர்வாலோ. மும்பையில் உள்ள புனித சேவியர் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் நிர்மலா நிகேதனில் சமூக பணியில் முதுகலை பட்டமும் பெற்றவர். 1996ஆம் ஆண்டு மே 13 அன்று குருத்துவ அருள்பொழிவு பெற்ற ஆயர் அவர்கள் பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை, பள்ளி கல்லூரிகளின் முதல்வர், மறைமாவட்ட சமூக பணிக்குழுக்களின் பொறுப்பாளர் என பல்வேறு பொறுப்புகளை சீரும் சிறப்புமாக ஆற்றியவர். எதிர்நோக்கில் நிலைத்திருக்கவும் நமது குடும்பங்களில் அதனை வளர்க்கவும் வாழ்வில் சோர்வடைந்து இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றும் இறை வார்த்தை நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் வழிநடத்துகின்றது என்றும் கூறினார் பேரருள் திரு கிளவுதியோ ஜூலியோ தொரி. அருள்பணி அகோஸ்தினோ ஜெமெல்லி அவர்களால் துவக்கப்பட்ட திரு இருதய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதன் யூபிலி ஆண்டை முன்னிட்டு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் மார்ச் 1 சனிக்கிழமை காலை திருப்பலி நிறைவேற்றி மறையுரை வழங்கிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் பேரருள் திரு கிளவுதியோ ஜூலியோ தொரி.
ஜெமெல்லி திரு இருதய பல்கலைக்கழகத்தின் திரு அவைசார் பொது உதவியாளரான பேரருள் திரு கிளவுதியோ ஜூலியோதுரி அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் என்ற மார்க்கு நற்செய்தியின் இன்றைய நாள் வாசகத்தை குறித்து எடுத்துரைத்து, எதிர்நோக்கு சிறு பிள்ளைகளின் முகத்தை கொண்டுள்ளது, அவர்களது மென்மையால் ஊட்டம் பெறுகின்றது என்றும் கூறினார். உண்மையான நலவாழ்வு இதயத்திலிருந்து உருவாகிறது, உண்மையான மகிழ்ச்சியை உருவாக்குகிறது என்றும், குழந்தைகளுக்குரிய எளிமை மற்றும் தன்னிச்சையான தன்மைக்கு திரும்புவதன் வழியாக அதனை நாம் அனுபவிக்க முடியும் என்றும் எடுத்துரைத்தார் பேரருள் திரு கிளவுதியோ. உடல் நோய், வறுமை மற்றும் போரினால் துன்புறுபவர்களுக்காக ஜெபிக்கும் இதயம் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் நலத்திற்காக ஜெபிப்போம் என்று திருத்தந்தைக்காக ஏறெடுத்த ஜெபமாலையின் துவக்கத்தில் கூறினார் கர்தினால் விக்டர் பெர்னாண்டஸ். பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக சிறப்பு ஜெபமாலையானது 5வது நாளாக பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் இரவு 9 மணியளவில் வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற்றது. இச்சிறப்பு ஜெபமாலையின் துவக்கத்தில் இவ்வாறு எடுத்துரைத்து, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரைவில் குணமடைய ஜெபிக்கும்படி வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார். இஜெபமாலைக்கு தலைமையேற்று வழிநடத்திய விசுவாச கோட்பாடுகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் விக்டர் பெர்னாண்டஸ். ஹெய்ட்டியில் அமைதி, நிலைத்த தன்மை மற்றும் நிதி உதவி மிகவும் தேவை என்றும், 5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளி செல்லும் வாய்ப்பை பெறவில்லை என்றும் யூனிசெஃப் அமைப்பு தனது அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மார்ச் 1 சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள யூனிசெஃப் அமைப்பானது, குழந்தைகள் பள்ளி செல்ல இயலாமல் இருப்பது ஆயுதம் ஏந்திய குழுக்களின் அதிகரிப்பினால் அல்ல, மாறாக நன்கொடையாளர்களின் பற்றாக்குறையினால் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 284 பள்ளிகள் அளிக்கப்பட்ட நிலையில் கல்வியின் மீதான இடைவிடாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன என்றும், இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் மட்டும் ஹெய்ட்டியின் தலைநகரில் 47 பள்ளிகள் அளிக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான குழந்தைகள் கல்வி கற்க இடமில்லாமல் தவிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.